இன்றைக்கி இஃப்தார் ரெசிப்பியில் 7வது ரெசிப்பியை பிரியாணி செய்கிறோம். சிக்கன் பிரியாணி. அதுக்கு பாசுமதி அரிசி 2 கப்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய், கோழிக்கறி 600 கிராமு, எண்ணெய், இஞ்சி பூண்டு மசாலா, வெங்காயம் 3, தக்காளி 3, தயிர், எலுமிச்சம்பழம், அவ்வளோதான். இது முதல்ல குக்கரை வச்சுட்டு ஒரு 200 எண்ணெய் போல் ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு மசாலா பொரிய வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை லைட்டாக வதக்குங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதோட கொஞ்சம் வெங்காயத்தை மெலிசாக போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா பொன்னிறமாக வரணும். இதுதான் பிரியாணிக்கு அந்த ப்ரௌன் கலர் கொடுக்கும். அது ஆயிட்டுருக்க நேரத்தில் 2 கப் அரிசியை கழுவி ஊற வச்சுடுங்க. ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே அந்த வெங்காயமும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்த நேரத்தில் அதை நல்லா தாளித்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மிச்ச வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வசங்குற வரைக்கும் வதக்கி குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துடுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ஒரு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டிங்கனாக்கும் நல்லா வசங்கி இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் என்ன கலரில் இருக்கட்டும். இதுதான் அந்த ரைஸ் கரைச்சி கொடுக்கும். இதோட தயிர், ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் 1, இதெல்லாம் புளிஞ்சு ஊற்றிக்கிட்டு இதுடன் அரிசிக்கு தேவையான அரிசி, இப்போ நான் 2 கப் எடுத்துருக்கேன்னா 3 கப் தண்ணி ஊற்றுறேன். 1.5 ஊற்றினாலும் சரி, 2 ஊற்றினாலும் குழஞ்சிடும். அதனால் 1.5லேருந்து கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நான் 3 கப் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டும். இதோட தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நம்ம கறிக்கும் உப்பு போடலை, அரிசிக்கும் தனியாக ஊற்றல, இதில் தான் மொத்த உப்பு போடுறோம். இதோட கழுவி வச்சுருக்க கோழிக்கறி இதையும் சேர்த்து போட்டுடுங்க. கோழிக்கறியோட அரிசியும் போடணும். அரிசி வடித்து எடுத்து வச்சாச்சு, அதையும் போட்டு வச்சுடுங்க. நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அரிசியெல்லாம் ஃபுல்லாக வலிச்சு போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு பரட்டி விட்டுட்டிங்களாக்கும் குக்கரில் ஒரு விசில் மேக்ஸிமம் போதும். சில பேருக்கு பயமாக இருக்குன்னா 2 விசில் வைக்காதீங்க, ஏன்னா குழஞ்சிடும். ஏன்னா கறி தண்ணி இதோடு போட்டால் தான் கறி இருக்கும். ஸோ வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அருமையான பிரியாணி ரெடி ஆகிடும்.